உடனே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு துறை செயலாளர் மூலமாக வேகமாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், துணை இயக்குனர், இணை இயக்குனர், டீன் உள்ளிட்ட நம்முடைய துறையை சார்ந்த அனைவர்களுடைய பணிகளை வேகமாக முடுக்கி வைத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு இந்த இடத்துல நம்முடைய ஸ்வைன் ஃப்ளூ உலக சுகாதார நிறுவனம் ஒரு சாதாரண காய்ச்சல் என்று அறிவுறுத்தியிருந்தாலும் அரசு இதை மிக கவனத்தோடு கண்காணித்து கொண்டிருக்கின்றது, வேகமாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த காய்ச்சலுக்காக குணப்படுத்தக்கூடிய இந்த டாமிஃப்ளூ கேப்சூல், இந்த டாமிஃப்ளூ கேப்சூல் பொறுத்த வரைக்கும் 11 லட்சம் கேப்சூல் நம்மிடத்தில் கையிருப்பு இருக்கிறது. அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளுக்கும், தலைமை மருத்துவமனைகளுக்கும், நம்முடைய இங்கே குடோன்ஸுக்கும் அங்கே நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறோம். அதே போல் குழந்தைகளுக்கு தேவையான அந்த டாமிஃப்ளூ சிரப், அதுவும் 31,000 அளவுக்கு சிரப் நம்மள்கிட்ட தயாராக இருக்குது. இந்த நோயாளிகளை மருத்துவமனையில் கையாளுகின்றப்போ அவங்க ஐசோலேஷன் வார்டில் இருப்பாங்க. அவர்களை கையாளக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவைக்கூடிய சேஃப்டி கியர்ஸ், இப்போ மாஸ்க் போன்ற சேஃப்டி கியர்ஸ், அதுவும் நம்மள்கிட்ட 10,000க்கும் மேற்பட்ட சேஃப்டி கியர் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. தேவையான மருந்து, மாத்திரைகள், சேஃப்டி கியர்ஸ், வேக்சின் எல்லாமே மாண்புமிகு அம்மாவுடைய அரசில் தயாராக இருக்குது. கூடுதலாகவும் இப்போ வேக்சின் பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் வேக்சின் கையிருப்பு இருக்கிறது. இன்னும் 2 லட்சம் வேக்சினுக்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. பதட்டமோ பீதியோ தேவையில்லை. காய்ச்சல் எங்கே வந்தாலும் உடனடியாக அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக வரும்படி தாமதப்படுத்த வேண்டாம் என்ற கருத்தை ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கின்றோம். தாமதப்படுத்தாமல் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்ற கருத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இப்போ உங்களுக்கு இந்த ஸ்வைன் ஃப்ளூ பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு ஒரே நம்ம ஹேண்ட் வாஷ் தான். ஸோ இந்த கைகளும் பழக்கங்களை நமக்கு அவசியம் இருக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளிக்கல்வித்துறையோடு இணைந்து அதேபடி அங்கன்வாடி மையங்களையும் சிறு குழந்தைகளுக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் மூலமாக பள்ளி குழந்தைகளுக்கும் இந்த கை கழுவ வேண்டும் என்ற பழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். அதை நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனும் எல்லா இடங்களையும் துணை இயக்குனர் மூலமாக டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சுட்ருக்கோம். நானும் செக்ரட்டரியுமே திருவள்ளூரில் போயிட்டு அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சு நம்ம பத்திரிகை ஊடக நண்பர்கள்லாம் வந்தாங்க, அவங்கள்ட்ட நம்ம காமிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் இல்லை, இப்போ முதல்ல நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் புதுக்கும்மிடிப்பூண்டி பகுதியில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் கேஸ் வந்தது. உடனடியாக நானும் அரசு செயலாளர், பொது சுகாதார இயக்குநர்லாம் அங்கேவே நம்ம ஸ்பாட்டுக்கு சென்று அங்கே எடுத்த இப்போ மாவட்ட ஆட்சியரோட தலைமையில் பல்வேறு நடவடிக்கை எடுத்தனால தான் அங்கே அதுக்கப்புறம் எந்த கேஸ் இல்லாத நிலை உருவானது. அப்புறம் இப்போ நமக்கு சேலத்துலேயும் வேலூர்லேயும் அரிமளத்துலேயும் இப்போ கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அரசு எல்லா நடவடிக்கையும், துறை எல்லா நடவடிக்கைகளையும் வேகமாக எடுத்து வருகிறது. அதை செயலாளர் மூலமாக அனைத்து துணை இயக்குநருக்கும் அறிவுறுத்துக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் கேஸ் இருக்குன்னு, நமக்கு ஒரு ஜிப்மரில் கேஸ் இருக்குன்னு தகவல் உடனே இப்போ செயலாளர் அங்கே நம்ம இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நம்முடைய இந்த கடலூர் அந்த பார்டரில் போகணுன்னு அங்கே இருக்கக்கூடிய கடலூர் துணை இயக்குனர் ஜவஹர் இருக்கார், அவருக்கு அறிவுறுத்தி அங்கே விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் கொடுக்க சொல்லிக்கிறோம். அங்கே செக் பாயிண்ட் மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அது மாதிரி எல்லையோர் எங்கள் பக்கத்து கேரள மாநிலத்தில் நம்ம மாவட்டத்துக்கு வர்றவங்களை நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறக்குள்ள நடவடிக்கை துறை ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டவங்க இல்லை, உங்களுக்கு ஒரே சப்ஜெக்ட் அந்த இது மட்டும் தானே. இப்போ நீங்கள் குடியாத்தத்தில் நம்ம 24 பேர் கேரளாவுக்கு அவங்க டூரிஸ்ட் போயிட்டு வந்தாங்க. அதில் 2 பெண்மணிகளுக்கு நான் சட்டமன்றத்திலே அறிவிச்சோன்னேன். 2 பெண்மணிகள் அதில் இறப்பு ஏற்பட்டது. அதில் ஒருவருக்கு மட்டும் அந்த H1N1 பாசிட்டிவ் இருந்தது. உடனடியாக அவர் அந்த கேரளாவுக்கு யாரெல்லாம் சென்று வந்தார்களோ அத்தனை குடும்பத்துக்கும் எங்களுடைய சுகாதாரத்துறையினர், மருத்துவர்கள், அந்த சுகாதார ஆய்வாளர் நேரடியாக சென்று அவங்க எல்லாருக்குமே கான்டாக்ட் பர்சன் எல்லாத்துக்குமே நம்ம இந்த டாமிஃப்ளூ ட்ரக் இமீடியட்டாக கொடுத்துட்டோம். கிருமி நாசினி தெளிச்சிருக்கிறோம். அவங்க குடும்பத்திற்கு, சுற்றத்தாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.